Hi, good evening friends. இப்போ நம்ம MS Wordல ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஒண்ணுல ஒரு டேபிள் ஒன்னு நான் இங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிரியேட் பண்ண டேபிள்ல இந்த இடத்துல சீரியல் நம்பர்ங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? சீரியல் நம்பர்ஸ் கொடுக்க போறேன். செலக்ட் பண்ணி நம்பரிங் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்பரிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நம்பரிங் வந்துருச்சு. தென் இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல செலக்ட் பண்ணி நம்பரிங் கொடுக்க போறேன். கொடுத்ததும் பாத்தீங்கன்னா நம்பரிங் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க எனக்கு சீரியல் நம்பர் கொடுக்கும்போது 1 to 6ல இருந்து எனக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு கண்டினியூ நம்பர் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டு போறோம். கிளிக் பண்ணிட்டு அதே நம்பரிங்ல போறோம். போய் செட் நம்பரிங் வேல்யூன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இதுல செட் வேல்யூ 2 இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் a நியூ லிஸ்ட்னா புதுசா லிஸ்ட் கிரியேட் ஆயிடும். இப்போ எனக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, செட் வேல்யூ 2 என்ன வேல்யூல இருந்து எனக்கு வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு. இங்க நான் என்ன பண்றேன், 6ல இருந்து 7 கொடுத்துறேன். 7ல இருந்து எனக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா சீரியல் நம்பருடைய கண்டினியூ வந்து இங்க 6ல இருந்து இங்க 7 நமக்கு கண்டினியூ ஆயிடுது. ஓகேவா? இப்ப நார்மலா நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறப்ப நமக்கு நம்பர்ஸ் வந்து கண்டினியூவா வந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரியான டிப்ஸ் நமக்கு இன்னும் நிறைய வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.